இது இன்றைய மன்னா இன்றைய மந்தா இது இன்றைய மந்தா இன்றைய மந்தா தன்னா அன்பாழ்வின் மன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவருமே சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்று செவ்வாய்க்கிழமை, கோடி அற்புதர் பதுவை அந்தோனியாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். செவ்வாய்க்கிழமை என்று சொன்னவுடன் எனக்கு நினைவுக்கு வருவது கோடி அற்புதருடைய அற்புத செயல்கள். 1 2 அல்ல, கோடி அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். அவரை நாடி தேடி வருகிறவர்களுக்காக தொடர்ந்து அவர் இயேசுவினிடத்திலே பரிந்து பேசி எல்லாவற்றையுமே கொடுத்து விடுகிறார். இதைத்தான் கண்கூடாக நான் ஒரு துணை அதிபராக திருத்தலத்திலே நான் பணியாற்றி கொண்டிருக்கிற பொழுது கண்கூடாகவே பார்க்கிறேன். எனவே அமலாசிரம் புனித அந்தோனியாருடைய திருத்தலத்திலே ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வருகிறார்கள். 4 திருப்பலி இருக்கிற ஒவ்வொரு திருப்பலியிலுமே ஒவ்வொரு மக்களுமே அந்த இடத்தை சார்ந்தவர்கள் அல்ல, பல்வேறு கிராமங்கள், ரொம்ப வெகு தொலைவில் உள்ள மக்கள் வருகிறார்கள். கும்பகோணம் மறை மாவட்டத்திலிருந்து, தஞ்சாவூர் மறை மாவட்டத்திலிருந்து, திருச்சி மறை மாவட்டம் என்ற 3 மறை மாவட்டங்களிலிருந்து மக்கள் அலைகடலாகவே வருகிறார்கள். அப்படி மக்கள் நம்பிக்கையோடு வந்து அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு போகிறார்கள். நான் பார்க்கிறேன் 3 வாரம், 5 வாரம், 9 வாரம், 13 வாரம், 21 வாரம் என்று சொல்லி அவர்கள் ஒரு கணக்கு வைத்துக்கொண்டு அந்த நம்பிக்கையோடு இதை நான் பெருமறை வருவேன், இந்த கோடி அற்புதர் எனக்காக செய்வார் என்ற இந்த பக்தி முயற்சிகளை கடைபிடிக்கிறார்கள். அவர்களுக்கு வேண்டியதெல்லாமே நடப்பதை நானும் பார்க்கிறேன். என்னிடத்தில் எத்தனையோ பேர் சாட்சி சொல்லுகிறார்கள். நானும் கூட அந்த இடத்திலே அமர்ந்து மறுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். என்னிடத்தில் வந்து ஜெபித்து விட்டு அந்தோனியாரிடம் சென்று மெழுகு வைத்து ஜெபித்து விட்டு செல்கிறவர்கள் அநேக அற்புதங்களை அனுபவிக்கிறார்கள். இது நான் கூட ஒரு சாட்சி இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு பிராமின் சகோதரர், இந்து பிராமின் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும், மற்ற இந்துக்களை விட பிராமின்ஸ் வந்து ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. ஆனால் அந்த பிராமின் ஒரு கிறிஸ்துவ பெண்ணை திருமணம் செஞ்சுருக்கிறாரு. அப்போ அவங்க சேர்ந்து வாழ்கிறாங்க. ரொம்ப நாள் கோயிலுக்கே வந்தது கிடையாது. இந்த வழியாக தான் அந்த பிராமின்ஸ்லாம் அந்த போவாங்க. ஸ்ரீரங்கத்துக்குள்ளே தான் அவங்க வீடு தான் இருக்குது. ஆனாலும் அந்த கோயிலுக்குள்ளே அவர் வந்ததே கிடையாது. அவருக்கு திடீர்னு மனநிலை வந்து பாதிப்பு, ரத்தம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. மெடிசன் கொடுக்குறாங்க. ஆனாலும் அவருக்கு சரியாகின மாதிரியே தெரியல. அவர் வரும்போதே நான் பார்த்தேன், முறை வரும்பொழுது அந்த படி ஏற முடியல. படி இப்படி ஒரு காலை எடுத்து வச்சுட்டு கடகடன்னு பின்னாடி ரொம்ப தூரம் ஓடிட்டார். என்ன இது, ஏதோ குடிச்சிட்டு இருப்பாரா அப்படின்னு நினச்சா இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு என்கிட்ட வந்துட்டு அந்த மனைவி சொன்னாங்க, இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அவரால் ஒரு அடி கால் கூட எடுத்து வைக்க முடியல. ஒரு வைக்கும் பொழுது இங்கே வைக்கிறாருனாக்கா கால் இங்கிட்டு போகுது, இங்கே வைக்கிறாருன்னா இப்படி போகுது. அப்படி மாறி மாறி ஒரு மாதிரி இல்லை. எல்லாமே அந்த மக்களும் பார்த்து பயந்தாங்க, யாரா ஒரு பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைச்சாங்க. அந்த மாதிரி அவர் நடந்து வந்தது நானும் பார்த்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டேன். அவர் திரும்ப அந்த மனைவி வந்து என்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. வந்து நான் அந்த சகோதரருக்காக, அந்த பிராமின் சகோதரருக்காக சிலுவை வைத்து ஜெபித்து சொன்ன. அது மாதிரி கண்ணீரோடு சொன்னாங்க, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டங்கள், இவருக்கு சரியே ஆகலை, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, இவரை நம்பித்தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவியும் கண்ணீரோடு சொன்னாங்க. கண்ணீரையெல்லாம் கோடி அற்புத துடைப்பாருமா, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு நான் ஜெபித்து அனுப்பினேன். மறு வாரம் வந்தார்கள். அதே சகோதரன் வந்துட்டு தெளிவாக நடந்து வந்தார். அழகாக ஸ்டெப் ஏறினார். ஒரு மாதிரி அவர்கிட்ட அந்த பதட்டம் இல்லை, பரபரப்பு இல்லை, கூட நின்றுட்டு இருந்தார். அந்த மனைவி அவங்களே சொன்னாங்க, ஃபாதர் போன வாரம் வந்து ஜெபிச்சுட்டு போனோம், இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறாரு, நல்லா இருக்க, முழுமையாக குணமாகலை, மருந்து எடுத்து தான் இருக்கிறாரு, பழையபடி இல்லை, கொஞ்சம் தெளிவாக இருக்கிறாரு, கொஞ்சம் குணமான மாதிரி எனக்கு தெரியுது, நல்லா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்கிட்ட சாட்சி சொன்னார்கள். அப்படி கொஞ்சம் ஜெபிச்சுட்டு மீண்டும் அந்த குடும்பத்துக்கு சொன்னேன், தொடர்ந்து வாங்க, அந்தோனியார்கிட்ட நம்பிக்கையோடு வாங்க, முழுமையாகவே அந்தோனியார் குணப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி அனுப்பினேன். பிரியமானவர்களே, இப்படி கோடி அற்புதர் பதுவை அந்தோனியார் பல்வேறு அற்புதங்களை, அதிசயங்களை இந்த அமலாசிரமத்திலே செய்து கொண்டிருக்கிறார். இங்கே மட்டும் கிடையாது, எங்கெல்லாம் அந்தோனியார் இருக்கிறாரோ, இங்கே கோயிலுக்கு போகலாம் கூட பரவாயில்ல, அந்தோனியாரே
அப்படின்னு அழைச்சிங்கனாலே போதும், அந்த அந்தோனியார் உங்களுக்காக பரிந்து பேசி இயேசுவின் இடத்துல எல்லாத்தையுமே கொடுப்பார். ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வாழ்வு நம் ஒவ்வொருவருக்குமே இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த செவ்வாய்க்கிழமை வேளையிலே இந்த கோடி அற்புதருடைய நம்பிக்கையின் மூலமாக, இந்த பக்தி முயற்சியின் மூலமாக இயேசுவை இணக்கமாக நெருக்கமாக பின்பற்ற முயற்சி எடுப்பார். அன்பானவர்களே, சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக நம்முடைய தாயாம் திருவை நமக்கு இன்று கொடுக்கிற இன்றைய மன்னா மார்க்கு நற்செய்தி பிரிவு 2 இறை வார்த்தைகள் 23 28 முடிய பகுதிகள். இந்த பகுதியில் நாம் எதை படிக்கிறோம் என்று பார்க்கிற பொழுது, இயேசு தன்னுடைய போதனை முடித்து விட்டு சென்று கொண்டிருக்கிறார். அதிலே சீடர்களும் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வயல் வழியாக அவர்கள் செல்ல வேண்டும். அந்த வழியில் செல்லும் பொழுது சீடர்களுக்கு பசி. அன்று ஓய்வு நாள். என்ன செய்யறாங்க, போகும் பொழுதே கதிர் ஓரத்தில் இருக்குது. ஐயோ பசிக்குதே, ஒரு 2 கதிரை எடுத்து போய் இது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சீடர்கள் அந்த கதிரை அறுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறார்கள். இதை பார்த்த பரிசேயர்கள், ஐயோ என்னது இது, ஒரு ஓய்வு நாள்ல உம்முடைய சீடர்கள் இந்த கதிரை சாப்பிடலாமா, அதுவும் பறித்து அது கொய்து சாப்பிடுகிறார்களே, இது சட்டத்திற்கு விரோதமான செயல், இது வன்மையாக கண்டிக்கிறோமா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. இயேசு அவர்களுக்கு அழகாக சொல்றாரு, ஓய்வு நாள் எதற்கு, சட்டங்கள் எதற்கு, இது மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கா, அல்லது மனிதனுக்காகவே, மனிதன் இந்த சட்டத்திற்காகவே இருக்க வேண்டும் என்பதா என்ற ஒரு சிந்தனையை அங்கே முன்வைக்கிறார். அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. பிரியமானவர்களே, சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா அது எதற்காக? நான் கூட ஒரு கல்லூரியில வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அங்கே ஒரு ஹாஸ்டல், கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருந்தது. கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ரொம்ப நேரம் மொபைல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது கல்லூரி முடிந்ததிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் அவர்கள் இந்த மொபைல் ஃபோனு அவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அது ஒரு ரூல்ஸ் இருந்தது. ஆனால் என்ன நடந்துச்சு, அங்கே உள்ள படிக்கிற ஒரு பெண்ணு 3ஆம் நிலை படிக்கிற ஆண்டு படிக்கிற ஒரு பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டு அங்கே வேலை செய்கிற ஒரு கொத்தனாரை மொபைலில் பேசி 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 லவ் உருவாயிடுச்சு. ஒரு லீவு நாளில், சனி ஞாயிறு லீவில் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி போயிட்டு அந்த கொத்தனாரோட திருமணம் செஞ்சுக்கிச்சுங்க. திருமணம் செஞ்சுட்டு வந்துடுச்சு. அப்புறம் அந்த திருமண தாலியை அது கழட்டி வச்சிருச்சு ஹாஸ்டலில் இருக்கும் பொழுது. ஒரு நாள் திடீர்னு அது அறியாமலே என்ன பண்ணியிருக்குது, அந்த ஃபோட்டோவை ஸ்டேட்டஸில் வச்சிருச்சு. பார்த்தா தாலியோடு இருக்கிறத பார்த்த உடனே பிள்ளைங்க எல்லாருமே ஓடி ஃபாதர்கிட்ட சொல்லிட்டாங்க, ஐயோ இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிடுச்சு அப்படின்னு. அப்புறம் அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிக்கிறப்போ, யார், எந்த ஊர், சொந்தமா, வீட்டில் பண்ணாங்களா அப்படின்னு பண்ணால் இல்லை, அங்கே அந்த கட்டட வேலை செய்கிற ஒரு கொத்தனார்கிட்ட ரொம்ப நேரம் ஃபோனில் பேசி பேசி அவர் இந்த பொண்ணை மயக்கி கல்யாணம் பண்ணிட்டாரு. அப்புறம் அவரு போய் கேட்குறாங்க, யாரு நீ, எங்கேருந்து ஏன் அப்படி பண்ண, படிக்கிற பொண்ணு அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு கல்யாணமே ஆகலை, நீ மட்டும்தான் என் உலகம், நம்ம 2 பேருமே சேர்ந்து வாழலாம்னு சொல்லி ஏமாத்திருக்காரு. அப்புறம் அவரை பார்த்தா அவருக்கு கல்யாணம் ஆகி 3 பிள்ளைங்க இருக்குது. ஒரு கல்லூரி படிக்கிற ஒரு சின்ன பொண்ணை அப்படி ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. அப்போ ஒரு சட்டம் கொண்டு வராங்க, ஐயோ இந்த மொபைலை அதிக நேரம் வச்சுருந்தா இந்த பிள்ளைங்க தவறான வழிக்கு போயிடுது, அதனால இது கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இனி உங்களுக்கு மொபைல் நாங்கள் கொடுக்க மாட்டோம், ஹாஸ்டலில் 1 மணி நேரம் தான், அந்த 1 மணி நேரத்தில் யார்கிட்ட பேசணும், பெற்றோர்கிட்ட, பேரண்ட்ஸ் மட்டும் பேசிட்டு வச்சிடணும்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்க. பிரியமானவர்களே, அப்போ மனிதர்கள் ஒரு சில நேரத்தில் நல்ல பண்புகளோடு வாழ்றதில்லை, அவர்கள் எது செய்ய வேண்டும் என்பது தெரியவில்லை, அவர்கள் கண் மறைத்து விடுகிறது. இதற்காகவே ஒரு சட்டத்தை கொண்டு வரும். இதை கொண்டு வந்துட்டு அவர்கள் இதை பின்பற்றினா கொஞ்சம் நல்லா இருப்பாங்க, அவங்க வாழ்க்கை மாறும், அவங்களுடைய ஃபோக்கஸில் அந்த குறிக்கோளில் நிலையாக இருப்பாங்க அப்படிங்கிறது கொண்டு வராங்க. அப்போ இந்த மாதிரி சட்டங்கள் எதற்காக கொண்டு வருகிறார்கள் அப்படின்னா, மனிதனுக்கு துணையாக இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ மனிதனே சட்டத்துக்காக வாழணும் அப்படின்னா அது எவ்வளோ ஒரு பெரிய பாவமாக இருக்கும். இதைத்தான் இயேசு தெளிவுபடுத்துகிறார். பிரியமானவர்களே, இதோ பசி என்பது ஒரு மனிதனுக்கு, அந்த பசி வந்தால் 10ம் பறந்து போகும் இல்லையா? அவங்க பசியில இருக்கிறாங்க, பக்கத்திலே பார்க்குறாங்க, உணவு பார்த்த ஒரு டெம்டேஷன் இருக்கும் இல்லையா? ரொம்ப 2 நாளாக சாப்பிடல, ஒரு பேக்கரிக்கு போகிறோம், பார்த்த உடனே ஐயோ எனக்கு வேணுமே, அப்படி எடுத்து சாப்பிடலாமா, காசுலாம் கூட திருட்டு போய் சாப்பிடலாமாங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அந்த மாதிரி அந்த பசி வந்துட்டுப்பா, அது ஏதாவது ஒன்று சாப்பிடணும்னு நினைப்போம். அந்த நேரத்தில் போயிட்டு அவன் சாக போகிறான், அவனுக்கு பசி உயிர் போகுது. அந்த நேரத்தில் சட்டம் ஒழுங்கு, இன்னைக்கு ஓய்வு நாள், சாப்பிடக்கூடாது, எடுக்கக்கூடாது அப்படின்னா எப்படிப்பட்டதா இருக்கு? ஒரு மனிதனை மனிதாபிமானத்தோடு பார்க்காத ஒரு செயல் தானே. அப்ப மனிதாபிமானம் முக்கியம், மனித குணங்கள் முக்கியம், மனிதர்கள் தான் முக்கியமே ஒழிய சட்டங்கள் அவனுக்கு துணையாகத்தான் இருக்கிறது. சட்டத்தை வெறுத்து நாம் சமுதாயத்தில் வாழ்ந்திட முடியாது.
இன்னைக்கு டிராஃபிக் ஜாம் இருக்கு, ஒரு சிக்னல் இருக்குது அப்படின்னு சொன்னா, அப்ப கிரீன் லைட் இருக்குது, எல்லோ லைட் இருக்குது, ரெட் லைட் இருக்குது. ரெட்னா நில்லு, எல்லோனா கொஞ்சம் காத்துரு, திரும்ப கிரீன் லைட் வரும்பொழுது நீ போ. இது ஒரு சட்டம். அப்படி இல்லைன்னா 4 மூளை சந்திக்கிற ஒரு ரோட்ல போயிட்டு நான் ஃபாலோ பண்ணல, சட்டம் என்னை அடிமைப்படுத்துன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா, ரெட் சிக்னல் இருக்கும்போது நீ போனீங்கன்னா உன் உயிருக்கு தான் ஆபத்து. அப்ப ஒரு சில நேரங்களில் இந்த சட்டங்கள் நமக்கு துணையாக இருக்கும் சமுதாயத்தில் இணைந்து வாழ்வதற்கு. ஆனால் மனிதனே அந்த சட்டத்துக்கு அடிமைப்பட்டவன் அல்ல என்பதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும். அன்பானவர்களே, இதோ இந்த நிகழ்ச்சியின் மூலமாக, இந்த நற்செய்தியின் மூலமாக இயேசு நமக்கு கொடுக்கிற ஒரு ஆழமான செய்தி என்ன என்று பார்க்கிற பொழுது, நாம் மனிதர்களுக்காக, மனிதாபிமானத்தோடு, மனித குணங்களுக்காகவே வாழ வேண்டுமே ஒழிய சட்டத்திற்காக அல்ல. இது சட்டம் மனிதனை அடிமைப்படுத்த கூடாது. ஒரு சில நேரங்களில் சட்டங்கள் இருந்தாலும் அந்த நேரத்துல நான் மனிதன் இவன் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறான், அதை முதல்ல செய்ய வேண்டும் என்று சொல்லி மனித குணங்களை, பண்புகளை உள்வாங்கி கொண்டு அதை செய்ய வேண்டும். அதுதான் இயேசு விரும்புகிறார். எனவே பிரியமானவர்களே, சட்டங்கள், ஒழுங்குமுறைகள், ஓய்வு நாள் என்பது எல்லாமே கடவுளுக்கு உட்பட்டது, அது எல்லாம் கடவுளை சார்ந்தது, அது எல்லாம் கடவுளோடு தான் இருக்கிறது. எனவே ஓய்வு நாள் கடவுளுக்கு கட்டுப்பட்டதே. அந்த கடவுளை தாண்டி அந்த ஓய்வு நாள் கிடையாது, கடவுளை தாண்டி சட்டங்கள் கிடையாது. கடவுள் விரும்பினால் எதையுமே எந்த நேரத்திலும் செய்யலாம் என்பதற்கு இது ஒரு பெரிய சான்று. எனவே அந்த பழைய ஏற்பாட்டிலே யூதருடைய கலாச்சாரப்படி ஓய்வு நாளை அதிகமாக கடைபிடித்தார்கள். அதிகமாக அதுல 128 காரியங்கள் செய்ய வேண்டும், 126 காரியங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லி நிறைய வழிமுறைகள் இருக்கு. ஒரு பெரிய லிஸ்ட். ஓய்வு நாளை இதை தான் செய்யணும், ஓய்வு நாள் இது எல்லாமே செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குதுங்க. நம்ம சொல்ற ஓய்வு நாள் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ள அவ்வளவு வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எல்லாம் பின்பற்றணும். அப்ப இந்த மாதிரி அந்த ஓய்வு நாள் ரொம்ப கடுமையா பின்பற்ற அந்த சமுதாய கிட்ட இயேசு சொல்றாரு, இது மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே. எனவே ஒரு மனிதன் தான் முக்கியம், மனிதனுடைய வாழ்வுதான் முக்கியம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அழகாக முன்வைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட பல சட்டதிட்டங்கள் இருக்கலாம். ஒரு மனிதன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறார், வேதனையில் இருக்கிறார்னா அவருக்கு உதவி செய்ய முன் வர வேண்டும், சட்டத்தை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று சொல்லி இறைவன் அழகாகவே அழைப்பு விடுக்கிறார். எனவே என்னுடைய வாழ்க்கையில இந்த ஓய்வு நாளை நான் எப்படி அனுசரிக்கிறேன், இந்த ஓய்வு நாள் நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் செய்கிறேன், இந்த ஓய்வு நாளும் சட்டங்களையும் தீவிரமாக கடைபிடித்து மனிதர்களை நான் நோகடித்து அவர்கள் மனதை புண்படுத்தி அவர்களை அநியாயமாக நான் உயிரோடு சாகடித்து கொண்டிருக்கிறேனா? சிந்தித்தவர்களாக இந்த நாளிலே நல்ல மனிதாபிமான செயல்களை செய்ய முன்வர முயற்சி எடுப்போம். இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்கலாமே. எங்கள் நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். கோடி அற்புதே புனித அந்தோணியாரேன், உம்மை நாங்கள் வணங்குகிறோம். உம்முடைய நல்ல செயல்களுக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து இயேசுவோடு இணைந்து உம்முடைய மக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக, உம்மை நாடி வருகிற மக்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசி எல்லாவற்றையும் பெற்று கொடுக்கிற கோடி அற்புதரே, உம்மை நாங்கள் நம்பிக்கையோடு நாடி வருகிறோம். எங்களையும் இயேசுவிடம் அழைத்து செல்லும். நாங்கள் பாவிகளாக இருக்கிறோம், எங்கள் ஜெபங்கள் கேட்கப்படவில்லை, நீர் எங்களுக்காக ஜெபித்து அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளும் கோடி அற்புதரே. பல்வேறு அதிசயங்கள், அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் சிறப்பாக செவ்வாய்க்கிழமை வேளையில உம்முடைய மக்களுக்காக செய்கிற கூடிய அற்புதரே. இதோ சிறப்பாக இந்த அமல் ஆசிரமத்தை நாடி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடும், மன வலிமை கொடும், விரும்பி வேண்டி வருகிற எல்லாம் தடையில்லாமல் அவர்கள் பெற்றுக் கொள்ளட்டும். அன்பு தெய்வமே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு குணப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பீராக, பயண வேலையில பாதுகாப்பாக இருப்பீராக. கணவன், மனைவி, பிள்ளைகள், இளம் பிள்ளைகள், இன்னும் திருமணமாகி குழந்தை பாக்கி வெல்லாமல் இருப்பவர்கள், குடும்பத்திற்கு கண்ட பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருந்து எல்லா பிள்ளைகளையும் மீட்டரலும், விடுதலை கொடும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன், என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாகவே பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் திருப்பலிலும் கூட ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. Thanks for watching Father Das Cap YouTube channel. Subscribe and share the video to your friends. May God bless you.